வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு மங்களகரமான மாசி மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதங்களிலே வெள்ளிக்கிழமையிலே கிழமை என்பது பிறந்திருக்கின்ற ராசி அதிபதியே உங்களுக்கு 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று 9-10 உங்கள் லாபஸ்தானத்திலே அமையப்பெறுகின்றார். ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறைகளிலே இருக்கக்கூடிய எண்ணக்கூடியவர்களும் சரியாகவும் தெளிவாகவும் பேசக்கூடியவர்கள். காரணம், ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம் புதன் பகவான் புத்திகாரகன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு அற்புதமாக வீட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் என்பது நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அமைப்பு லாபாதிபதி 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே அமையப்பெறுகின்ற அற்புதம் என்பதும் சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்திலே கேது பகவானும் 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகமும் உங்களுக்கு அமையப்பெற்று 9வது இடத்திலே அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 7-12 விரையாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி மங்களகாரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திலே உங்களுக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இது நாள் வரையில் மாதம் முழுக்கவும் செவ்வாயின் அனுக்கிரகம் 7ஆம் இடத்ததிபதியும் விரையாதிபதி தொழில் சம்பந்தப்பட்ட விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, மங்கள காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த செவ்வாயின் பார்வை மற்றொரு பார்வை என்பது 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே மாதங்கள் இருக்கின்றது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த மாதங்களிலே பயிற்சிகள் என்பது நடக்க இருக்கின்ற அமைப்புகளிலே நவகிரக நாயகர்களின் அற்புத ஆசீர்வாதத்தோடு ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு அற்புத உயர்வுகள் நம்மளுடைய குலதெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் பொங்கி வெளியக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் என்பதும் உங்களுக்கு மாசி மாதம் மங்களகரமான காரியங்கள் செய்கின்றதற்கும் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே அமர்கின்ற புதன் பகவானும் 5 கூடையவரும் பலம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. வீடு வாசல்கள் கட்டக்கூடியவர்கள், வாங்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய அமைப்பு. காரணம், 2-5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் யோகாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் ஸ்தானாதிபதியும் குடும்பாதிபதியும் என்று சொல்லக்கூடிய புத்தி காரகனும் அவராக அமையப்பட்டு இந்த மாதம் 17ஆம் தேதி புதன் பகவான் வக்கரமாக கும்பராசியிலே இருக்கப் போகின்றார். ஆக குடும்ப சாணங்களிலே கொடுக்கல் வாங்கல்களே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குழந்தைகளுடைய பத்திரங்கள், குழந்தைகளுடைய சர்டிபிகேட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பு ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. காரணம், புதன் பகவான் வக்கரமாகி 4 கூட சூரிய பகவானும் அங்கே ராகு பகவானும் பின்னப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கிற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆக டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட குடும்பசானம் பூர்வீகம் சார்ந்த உங்களுடைய குழந்தைகள் சார்ந்து இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இந்த ராசியை நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-12 கூடிய விரையாதிபதி அங்கே கணவன் மனைவிகளை சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு இந்த மாதங்கள் 11ஆம் தேதி என்று மாசி மாதம் அங்கே மகர ராசியிலிருந்து கும்பராசி பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் 14ஆம் தேதி வக்கரமாக இருக்கின்றார். 27ஆம் தேதி மாசி மாதம் என்பது குரு பகவான் 11:53 மணி அளவில் காலை AM மணி அளவில் வக்கர நிவர்த்தியாக இருக்கின்றார். மாதம் 30ஆம் தேதி என்பது மாசி மாதம் சூரிய பகவான் மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து பயிற்சியாக இருக்கின்றார். அங்கரகன் மகர ராசியிலே உங்களுக்கு இருக்கின்றது என்பது மாதத்தில் 11ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். 17ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ரிஷப ராசிக்கு அங்கே 10ஆம் இடத்திலிருந்து 11வது இடத்திலே சனியும் சுக்கிரனும் சேர்க்கை என்பது அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. பஞ்சமசானத்தை பார்க்க இருக்கின்றார். சனி சுக்கிரன் சேர்ந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பு. ராசி அதிபதி 6 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர். கடன் கிடைக்காதவங்களுக்கு கடன் கிடைக்கப்பெறுகின்றது. ஊதியத்திலே உத்தியோகத்திலே ஒரு சில மாற்றங்களும் பொருளாதார உயர்வுகளும் கிடைக்கப்பெறுகின்றது. சுக்கிர பகவானுடைய தொடர்பு என்பது ராசி அதிபதி 11வது இடத்தில் உச்சம் பெறுகின்ற அற்புதம் ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பு இந்த மாதத்திலே இருக்கின்றது என்றாலும் அங்கே அந்த செவ்வாய் பகவானும் அங்கே 11வது இடத்திலே உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை தொழில்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்பு என்றாலும் கூட
தொழில்களிலே விரைய செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையில் தொழில்களிலே இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசியில் கலந்து பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைகின்ற அற்புதம் என்பது 3ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே மாதம் பிறக்கின்றது என்றாலும் கூட குடும்ப ஸ்தானங்களிலே கணக்கு வழக்குகளிலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. புதன் பகவான் வக்கரமாக போகின்ற அமைப்பு இந்த மாதம் மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் வக்கரமாக போகின்றார். ஆக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்றதும் புதன் பகவான் வக்கரமாக போகின்றதும் இந்த மாதத்திலுள்ள கிரகங்களுடைய நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு நவக்கிரக யோகங்கள் என்பது உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க போகின்றது ஒரு அற்புதம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற அது மட்டுமல்ல 6ஆம் இடத்தை குரு பகவான் 6, 8ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் தொடர்புகள் கிடைக்கின்ற பொழுது தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. என்றாலும் ரிஷபராசிக்கு 8 குடையவர் யோகாதிபதி இல்லை என்று சொல்லக்கூடிய துருசனாதிபதி கண்டிப்பாக அவர் ஒரு பக்கம் துருசனாதிபதி மற்றொரு வகையிலே லாவாதிபதியாக இருக்கின்றார். அந்த லாவாதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் ஒரு சிறு தடவிகள் தாமதங்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே அனுபவங்களை கொடுக்க போகக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் கொடுப்பாரே தவிர அதிகமாக உங்களை தடை தாமதத்திலே கொடுக்க மாட்டார் என்ற அமைப்புகளிலே உங்களுக்கு இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலேயே ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்காக மாசி மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரே 10ஆம் இடத்திலே புதன் பகவான் கேந்திர ஸ்தானங்களிலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். அங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே 4 குடையுடன் தொடர்பு பெறுகின்ற சூரியனும் புதனும் தொடர்பு பெறுகின்ற அமைப்பு, அங்கே சுக்கிர பகவானும் அங்கே தொடர்பு பெறுகின்ற அமைப்புகளிலே இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காகவும் தொழில்களுக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு. ஆகையால தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாசல்கள் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, வாகனங்களிலே பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, பழைய வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு பகவான் அங்கே இருக்கின்றார். இங்கே கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்றதும் 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய 4 கூட சூரிய பகவான் பார்க்கின்றார். இங்கே வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அதே சமயத்தில் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிர பகவானும் அங்கே இருக்கின்றார். இங்கே விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 12 குடையர் 7 குடையர் கணவன் மனைவிகளால் வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிலருக்கு கிஃப்டாக கூட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனார்களால் வீடு வாசனங்கள் வாகனங்கள், தகப்பனார்கள் குழந்தைகளுக்கு தகப்பனார் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு வீடு வாகனங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்களிலே வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு ரிஷபராசி இலக்கணத்தில் பிறந்தவர். ரிஷபராசி என்பது காலபுருஷத்தில் 2வது இடத்தில் அமைய பெற்றது. இது ஒரு 2ஆம் இடம், தனம், குடும்பஸ்தானம், கண்களை சொல்லக்கூடிய ஒரு குடும்பம், வாக்குகளிலே சரியாகவும் அழகுகளை சொல்லக்கூடிய பேசையிலேயே அழகுகளை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த 2ஆம் இடத்திலே கண்களை போல சரியாக இந்த பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள் புத்தி ஸ்தானத்திலே வலுவான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசிக்கார நேயர்களுக்கு மாசி மாதங்களிலே மங்கள காரியங்கள் நடத்துகின்ற ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு செல்ல போகின்றது. இந்த மங்கள காரகன் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே மாதம் பிறக்கின்றது மட்டுமல்ல 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அமைப்பு. விரையாதிபதி விரயசானத்தை பார்க்க இருக்கின்றார். 4 குடையவர் வீட்டுக்குடையவர் 4 குடையவர் 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கின்றது. ராகு பகவான் அந்நிய கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற 10ஆம் இடத்திலே உங்களுக்கு அவர் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். அங்கே தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. 11வது இடத்திலே 9, 10 குடையவர் லாபஸ்தானத்தில் இருக்கின்றதுனாலே தகப்பனார்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. தொழில்களால் ஒரு ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 6 குடையவரிடம் இந்த உங்களுக்கு 6 குடையவர் இங்கே வேலைகளிலே ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. பூர்வீகம் சார்ந்து நல்லதொரு குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. சிந்தனை என்பது அனைத்தும் அற்புதமான பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. காரணம் ராசி அதிபதி பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே பெண் ராசியிலே உச்சமாக போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்கள் 17ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மாசி மாதம் என்பது மீன ராசியிலே உச்சமாக போகின்ற மீன ராசியை தொட போகின்ற ஒரு அமைப்புகளில் இந்த மாதங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே 12 ராசிகளை விட ரிஷப ராசிக்கு சற்று அற்புத உயர்வுகளையும் இனி வருகின்ற நாட்களில் காரணம் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இங்கே இருக்கின்றது. வருகின்ற வருமானங்களையும் லாபத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், அற்புத உயர்வுகளை இந்த மாதங்கள் உங்களுக்கு
9, 10 கூடையவர் 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானங்கள், உயர்ந்த அந்தஸ்து, மதிப்பு மரியாதைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம், தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி, 10ஆம் இட தொழில்களையும் காரகனும் அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அப்போ உங்களுடைய 5ஆம் இடம் என்பது ஒரு திரிகோணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சிந்தனைகளிலேயும் குழந்தைகளிலேயும் அற்புத பூர்வீகம் சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்தும் குலதெய்வங்கள் சார்ந்தும் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே கொடுக்கின்றது. காரணம், தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 11வது இடத்திலே இருக்கின்றதும் இங்கு உச்சம் பெறுகின்ற தனக்கென இடம் பிடித்த சுக்கிர பகவானுடைய ராசியாக மீன ராசி ஆக போகின்றது. இந்த மீன ராசி அதிபதியுமே உங்களுக்கு 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். அப்ப தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு வலுவாக இருக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த மாசி மாதமாக இருக்கின்றது. மங்கள காரியங்கள் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துல சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்ப வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் இனி வருகின்ற நாட்களிலே இந்த ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கின்ற அமைப்புகள் என்பது மாசி மாதம் மங்கள காரியங்கள் மட்டுமல்லாத குடும்பஸ்தானங்களிலே நல்ல பெருமாற்றம், முயற்சிக்கின்ற காரியங்கள், வீடு வாகனங்கள், சொத்து சுகங்கள், தொழில் மேன்மைகளை வெற்றிகளையும் பெறுகின்றது. ஆசை அபிலாசி என்று சொல்லக்கூடியது தொழில்களுக்காக அதில் நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகளையும் கொடுக்கின்ற தகப்பனார்களையும் உயர்வுகளும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுகின்றது. கர்ம காரியங்களிலே செயல்படுகின்றதற்கும் ஒரு அற்புத உயர்வை கொடுக்கின்ற காரணம் 9, 10 கூடையவர் 11வது இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். பூர்வீகம் சார்ந்து எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. இதனால் வரை குலதெய்வம் சார்ந்து நடக்காத காரியங்கள் நடக்கப் போகின்றது. காரணம், 6 வம்பு வழக்குகளையும் ராசி அதிபதியாக இருக்கின்றவர் உச்சம் பெறுகின்ற அமைப்பு என்பது இது நாள் வரையில் கோர்ட்டு கேஸுகளிலே தடை தாமதங்கள் பெண்டிங் இழுபறியாக இருந்த சம்பவங்கள் கூட இனி வருகின்ற இந்த நாட்களிலே மாசி மாதங்களிலே உங்களுக்கு அந்த காரியங்களிலே இருந்து ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெற போகின்ற ஒரு மாசி என்பது பிறந்திருக்கின்றது நேயர்களே. அதுவும் உங்களுடைய வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய நாளிலே தேய்பிரை திதியாக இருந்தாலும் ஏகாதசி என்று சொல்லக்கூடிய அந்த திதி சர்வ விஜயா ஏகாதசி என்று சொல்லக்கூடிய திதியிலே இருக்கின்றது. அமாவாசை என்பது மாசி மாதம் 5ஆம் தேதி என்பது அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த திதியிலே திதி திருப்பணம் செய்ய நினைக்கின்றவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று அந்த அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. அதில் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் ரிஷப ராசிக்கு சகல விதமான யோகங்களை கொடுக்கின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.